நீ வந்து எதுக்கு உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரி சூஸ் பண்ண? இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து ப்ராக்டிஸ் கிளாஸ் இருக்குது. ஐ மீன் ப்ராக்டிஸ் கிளாஸ்னா ஹாஸ்டல் கிளாஸ் இருக்காங்க. சீனியர்ஸுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு அவங்க வந்து ஜூனியர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. வெல்கம் டு மேகா vlogs. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வச்சு வீடியோ பண்ணுங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு என் கூட வந்து என்னோட ஸ்டூடெண்ட் டாக்டர் அருண்குமார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து வச்சு நான் வீடியோ பண்ண போகிறேன். அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து உஸ்பெகிஸ்தானில் சேர்த்து விட்டுருக்கேன், பல கண்ட்ரீஸில் சேர்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம ஒரு கொஸ்டினோட இன்டர்வியூ பண்ணுறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து கேமரா கான்ஷியஸாக இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ நான் சாதாரணமாக என்னோட ஜூனியர்ஸ்ட்டு பேசுகிறப்ப அவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக என்கிட்ட பேசிகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கேமராக்குள்ள வந்து பேசணுன்றப்ப யாருக்காக இருந்தாலுமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு ஒத்துக்கலாக்கா, வேறாக்கா ஷையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அருண் நீ பண்ணுறியான்னு கேட்டப்போ சரிக்கா நான் அவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தான். இருந்தாலுமே அவன் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறான்றப்போ மேபி அவனுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கலாம். ஸோ அதை வந்து எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் வந்து நான் பண்ணினாலுமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் நார்மல். ஸோ அருண், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹாய்க்கா, ஐ எம் அருண். நீ வந்து எதுக்கு உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரி சூஸ் பண்ண? கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஐ மீன் குட் எஜுகேஷன் ப்ளஸ் குட் ஃபீஸ். அதுக்காகவே நான் வந்து உஸ்பெகிஸ்தான் சூஸ் பண்ணேன். அப்போ உஸ்பெகிஸ்தான் சூஸ் பண்ணும்போது தான் உங்கள் யூடியூப் சேனல் மேகா vlogs பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆனது நீங்களும் அங்கே படிக்கிறீங்க. அதனால நானும் சரி அக்காவை எனக்கு நல்லா புரியுது, அதனால் நானும் அங்கே வந்து சேர்ந்து படிக்கலாம், ஐ மீன் அக்கா சப்போர்ட்டோட இருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ப்ளஸ் அது இல்லாமல் அங்கே வந்து நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்காகவும் ப்ளஸ் நல்ல குட் எஜுகேஷன், குட் ஃபேக்கல்டிஸ், ப்ளஸ் மெஸ் இதெல்லாம் இருக்கும்னு சூஸ் பண்ணிடுறேன். ஓகே, நீ வந்து என் சேனல் பார்த்து நீ உஸ்பெகிஸ்தான் வந்ததுக்கு அப்புறமேட்டு உனக்கு இங்கே ஸ்டடீஸ்லாம் பிடிச்சிருக்கா? டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஆமாக்கா, ஐ மீன் இங்கே வந்து மீடியம் வந்து இங்கிலீஷ் தான்க்கா. ஸோ டீச்சரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஹாப்பியாக டீச் பண்ணுறது, எந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று போனாலும் ஓகே தான், எல்லாருக்கும் டிசிப்ளினாக இருப்பாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து ப்ராக்டிஸ் கிளாஸ் இருக்குது. ஐ மீன் ப்ராக்டிஸ் கிளாஸ்னால் ஹாஸ்டல் கிளாஸ் இருக்குக்கா. ஐ மீன் வீக்லி ஒன்ஸ் போனோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஹாஸ்டல் கிளாஸ் போகிறதுனால நமக்கும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்ம இந்த எப்படி சொல்கிறதுக்கா அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும்க்கா. அதனாலேயே வந்து நம்மளும் மோட்டிவாக ஸ்டடி பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்குக்கா. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறதுக்கா, இங்கே வந்து லெக்சர் ஹால் ப்ளஸ் செமினார் ஹால் தனித்தனியாக நடத்துவோம்க்கா. ப்ளஸ் லெக்சர் ஹாலில் வந்து டீச் பண்ணிட்டு செமினார் ஹாலில் வந்து ஒன்லி கொஸ்டின்ஸ் ஆக்ட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆகிட்டாங்க? கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? ஆக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகேங்க. நான் எப்படி சொல்லுவேன், என் கிளாஸில் வந்து நான் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட், மிச்சம் எல்லாருமே நார்த்தன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கம்பேரி நான் வந்து அவங்க கூட ரிலேட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த பாண்டு நார்த்தன் ப்ளஸ் சவுத்தன் அது ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களும் என்னை நல்லா கேர் பண்ணுறாங்க, நானும் அவங்கள நல்ல வேலை கேர் பண்ணுறது இருக்குக்கா. அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லைக்கா. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸும் எந்த ப்ராப்ளம் இல்லைக்கா. ஸோ அப்போ வந்து நீ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? எவ்வளோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் உனக்கு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்? ஆல்மோஸ்ட் 20 people இருக்காங்க. ஓகே, அவங்களாம் நீங்களாம் ஜாலியாக இருக்கீங்களா? கனெக்ட் ஆகிருக்கீங்க? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் ஹேங் அவுட்லாம் வெளியெல்லாம் போய் சுற்றுவோம். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க கூட இருக்கிறதுனால ஐ மீன் இந்த ஃபேமிலி சிக்னஸ் எல்லாமே இருக்கலாம்க்கா. ப்ளஸ் ஹாப்பியாக வெளியே போய் சுற்றிட்டு இருப்பாங்க எங்கேயாச்சும் போயிட்டு. என்னதான் நம்ம ஸ்டேட்டு நம்ம பீப்புள்கிட்ட பேசுகிறப்போ அது ஜாலியாக கனெக்ட் ஆகிறப்போ எமோஷன்ஸ்லாம் வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாக்கா, அது ரொம்பவே ஈஸி கைக்கு இருக்கிறதுனால. ஐ மீன் ஒருத்தரோட எமோஷனலி கனெக்ட் ஆகுது. அவங்க வந்து நம்மளை கேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இயரில், நம்ம அவங்கள கேர் பண்ணுறது. ஏன்னா எல்லாருமே பேரண்ட்ஸ் விட்டு வந்திருப்பீங்க, வந்தப்போ வந்து ஒருத்தருக்கு சரி நீ ஃபீல் பண்ணாதான் அப்படி இருக்கு. சரி, ஓகே, ஹாஸ்டல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்கா? செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு? ஹாஸ்டல்ன்றது எந்த ப்ராப்ளமும் இல்லைக்கா. இப்போ எங்களுக்குன்றது யூனிவர்சிட்டி அலாட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஹாஸ்டல் வந்து. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹாஸ்டல் வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்கும்க்கா. லாண்ட்ரி ரூம் இருக்குது, ப்ளஸ்
டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே தனித்தனியா தனித்தனியாக இருக்கும். ப்ளஸ் காமனாக வந்து கிச்சன் ரூம் இருக்குப்பா. அதனால நம்ம வந்து வரி பண்ண தேவை ஹாஸ்டலில் பற்றி. ஹாஸ்டல்ல இப்போ வந்து பாய்ஸ்க்கு தனி கேர்ள்ஸ் தனியா இல்லை வந்து எப்படி? ஆமாக்கா, இப்போ ஒரே ஹாஸ்டல் தான், பட் ஃப்ளாட் வந்து டிஃப்ரெண்ட் தான். பாய்ஸ் ஃப்ளாட் தனி, கேர்ள்ஸ் ஃப்ளாட் தனி. அதனால வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து அவ்வளோ பிரைவசி ஹாஸ்டலில் வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்க மாதிரி, கிளாஸஸ்லாம் வந்து நீங்கள் ஆப்சன்ட் போட்டுக்கலாமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கிளாஸ்லாம் ஆப்சன்ட் போட்டுக்கலாமா? ஐ மீன் ட்ரூ ரீசனாக இருந்தால் ஆப்சன்ட் போகலாம், அவங்களே அலோவ் பண்ணுவாங்க. அப்படி ஃபால்ஸ் ரீசன் ஏதாச்சும் பொய்யா இருந்துச்சுன்னா வந்து நோவேக்கா வந்து அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். கன்ஃபார்மாக அட்டன் பண்ணாதான் உண்டு. புரியல. ஐ மீன் கிளாஸ் நீங்கள் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். ரீசன் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீசன் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் போய் மெஸ்ஸில் தானே சாப்பிட்டுருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ஸில் தான் சாப்பிடணும். ஸோ மெஸ்ஸில் சாப்பிட்றப்போ ஃபுட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபுட்டெல்லாம் ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீக்லி த்ரைஸ் வந்து நான்வெஜ் போடுறாங்க. ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட சவுத்தர்ன் ஃபுட்டே இருக்குது, நார்த்தன் ஃபுட்டே இருக்குது. மெஸ்ஸு போடுறோம், ரைஸ்ல தான் போடுறாங்க. ஆமாக்கா. ரைஸ்ன்னு வந்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் போடுறாங்க. அது ஓகே. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, ஓகே. வேற என்ன? கிளைமேட் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க. கிளைமேட்லாம் இங்கே உங்களுக்கு செட் ஆகுது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இயர் நான் வந்தப்பே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் குழு செட் ஆகலை. இப்போலாம் எனக்கு செம்மையாக செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ. இந்த ஊர்லேயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதுமாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் நீ வந்தப்போ உனக்கு கிளைமேட்லாம் இங்கே செட் ஆச்சா? நீ என்னெல்லாம் ப்ரிகாஷன் பண்ண, என்ன பண்ண, அதெல்லாம் சொல்கிறேன். எனக்கும் அதே தான். ஐ மீன் ஃபஸ்ட் இயர் யாராக இருந்தாலும் வந்து கிளைமேட்டு கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது. ஐ மீன் கிளைமேட்டோட ரிலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அதெல்லாம் நம்ம ப்ரிகாஷனாக இருக்க வின்டர் கூட. ஐ மீன் நம்ம எந்த சீசனில் வரும், வின்டரா சம்மரா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிகாஷனாக இருக்கோம். இப்போ நான் வந்துட்டு வின்டரு, அதனால என்னோட இயற்கை வந்து ஜாக்கெட்டில் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுறா. இங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அதனால நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். அது எல்லாமே இங்கே வந்து ஐ மீன் பீக்காக இருக்கும் வேறு கோல்டு. ஸோ எல்லாமே நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணி இருக்கிறது ரொம்ப பெட்டர் தான். உனக்கு இப்போ இந்த கிளைமேட் செட் ஆகிடுச்சா இல்லையா? இன்னும் இல்லைக்கா, நானே கோல்டு படிக்கேன். எனக்கு அதனால வந்து செட் ஆகுது. ஸோ ஐ மீன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லாம் இருக்கிறவங்களாம் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எல்லாருக்கும் பாடி டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதனால வந்து ஓகே ஃபைன். நீ இப்போ நிறைய ஜாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு ஓகேவா இருக்கா? ஜாக்கெட் நீ போடுறப்ப ஓகேவா இருக்கு இல்லைனா வெளியே போக. சரி, இப்போ லோக்கல் பீப்புள், உஸ்பெகிஸ்தான் லோக்கல் பீப்புள்லாம் இப்போ நீ போய் மார்க்கெட்டில் போய் திங்ஸ் வாங்குற, கடைக்கு போகிற அப்படின்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் எப்படி பழகுறாங்க? இப்போ நீ இந்தியன்னு சொல்லி ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க உங்களை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் போகிறப்போ? அப்படி பார்க்கும்போது வந்து டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லைக்கா. ஐ மீன் அவங்க வே ஆஃப் வெல்கம்ன்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது அந்த மாதிரி சொல்கிறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்படின்னும் போது வந்து ஈக்குவலாக பார்த்துட்டு ஹாய் சொல்கிறது, வந்து ஃபோட்டோ எடுங்க அதெல்லாம் சொல்கிறது. அதனால எல்லாருமே நானும் எக்ஸைட்டடாக இருக்கும் அவங்க கூட வந்து ரிலேட் பண்ணுறதுக்காக. அவங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ், எங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ், அவங்ககிட்ட கன்வே பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினாலும் கொஞ்சம் ஒரு நியூ திங்காக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அவங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க. அப்போ வந்து முஸ்லீம் கண்ட்ரின்றதுனால நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த கண்ட்ரியில் வந்தோம்னா ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ட்ரெஸ் கோடில் இப்படி தான் பண்ணணும், சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குமோ அப்படின்ற தாட் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சா முன்னாடி வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குமா? இல்லைக்கா, அப்படிலாம் இல்லைக்கா. இங்கே இருந்து ஐ மீன் இங்கே வந்து இந்த உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரியில் வந்து முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோலாம் பிரியாடி ஈக்குவல் ரிலிஜன்ஸ் எல்லாமே பிரியாடி இருக்குக்கா. ஸோ அதனால வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லைக்கா. இங்கே வந்து ட்ரெஸ் கோட்லாம் ட்ரெஸ் கோட்லாம் இல்லைக்கா. பட் ஆனால் காலேஜ்குள்ளே ட்ரெஸ் கோட் இருக்கு. ஆமாக்கா, காலேஜுக்குள்ளே வந்துட்டா நம்ம காலேஜ் என்ன சொல்கிறதோ அந்த ரூல்ஸ் நம்ம போகணும். ஓகே. ஆக்சுவலி அருண் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போதும் கேட்குற டவுட்ஸை தான் நான் வந்து அருண் கிட்ட கேட்டிருந்தேன். அஸ் அ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக அவன் என்ன மனசில் பட்டுச்சோ, அவன் என்ன ஃபீல் பண்ணாலோ அதை அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ இது பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி ஒன் மோர் கொஸ்டின், என்னோட பர்சனல் கொஸ்டின் நான் கேட்க வந்துட்டேன். ஸோ நீங்கள் ஏன் மூலியமாக வந்திருக்க இந்த காலேஜ் நீ சேர்ந்தது வந்து என் வீடியோ பார்த்து எனக்கு காண்டாக்ட் பண்ண, நீ ஃபஸ்ட்டு எப்படி காண்டாக்ட் பண்ண, நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்றதை உண்மையாக சொல்ல, ஓகேவா? நீ எப்படி என்கிட்ட ஃபீல் பண்ண, ஏன்னா என்னதான் இருந்தாலுமே ஒரு ட்ரஸ்ட் இருக்காது ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணானே, அதான் காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நான் எப்படி உன்னை அப்ரோச் பண்ணேன், எப்படி இங்கே கூப்பிட்டு வந்தேன், அப்போ வந்து உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மட்டும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் உங்களை யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் மேகா விளாக்ஸ், நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் நேம்.
அப்புறமா அதுலேயே வந்து இன்ஸ்டாகிராம் யூசர் ஐடி கொடுத்துட்டு நான் அதில் போயிட்டு மெசேஜ் பண்ணேன். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு எனக்கே வந்து பண்ணலாமா வேணாமோ ஒரு ட்ரஸ்ட் அப்போவே ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஒருத்தரை வந்து ஹோப்பாக நம்புறது வந்து இல்லாமல் இருந்துச்சு. அப்புறமா அவங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணவனே தான் ஒரு ட்ரஸ்ட் அதுவே தானா அதே கிரியேட் ஆச்சு. ஸோ உங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம், அது இல்லாமல் ட்ரஸ்ட் பண்ணலாம்னு சொன்னோடனே எங்கள் வீட்லேயும் வந்து எங்கள் சைட்லேருந்தும் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம். இப்போ பர்சனலாக டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நமக்கு ஒரு ட்ரஸ்ட்டுன்னு இருந்தாலும் ஒரு பர்சனல் திங்கில் வந்து நானே உங்ககிட்ட என் பாஸ்போர்ட் அனுப்புறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சேஃப்டியா இருந்துக்கோங்களா, ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு அவங்க காசு எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒன்று தான் நீங்க பாஸ்போர்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புறேன். ஞாபகம் இருக்குன்னா உங்க மாமா பேசலாம்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல வந்து உங்க வீட்லயே டைரக்டா போயிட்டு பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஃபோன் காலாம் செட் ஆகாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டுல இருந்து அந்த மாதிரி பேசலாம். ஆனா நான் சொன்னாங்க எங்க வீட்டுல ஐ மீன் நம்பலாம், எனக்கு அந்த அக்காவை நம்பணும்னு தோணுது. ஸோ நான் ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி தாங்க அப்படின்ட்டேன். நான் ஒரு ட்ரஸ்ட்டை வந்து காப்பாத்துனா இல்லையா, அதை விடுது. அது வந்து காப்பாத்துறேன்னு வாயில சொல்றதை விட நீங்க அதை ஷோ ஆன் பண்ணிக்கலாம், அது வந்து பெட்டர். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு லைக் இங்கே இருக்க சீனியர்ஸு ஜூனியர்ஸு இல்லை நீங்கள் தான் ஜூனியர் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ சீனியர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய பேரை அவனுக்கு பழக்கப்படுத்தி விட்டேன். என் கூட பழகிறவங்க நிறைய பேர் அவனுக்கு பழக்கப்படுத்திட்டேன். ஏன்னா நான் போனதுக்கு அப்புறமேட்டுமே அவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிற மாதிரி தான் நான் இங்கே ஒரு சரௌண்டிங் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா நீ அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, கன்ஃபார்மாக பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே நம்ம இங்கே இருக்கோம். அப்படி இருக்கப்போ இங்க இருக்க சீனியர்ஸ்லாம் உங்ககிட்ட நல்லா பழகுறாங்க, இங்க ஏதாவது ரேகிங் அந்த மாதிரி இருக்கா, எல்லாரும் எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்றது? ஐ மீன் கம்பேர் டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரேகிங் அது சீனியர்ஸ் அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே நம்ம அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து நான் இங்கே இருக்கிறது இங்கே சீனியர்ஸ் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலக்கா. ஐ மீன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ரொம்ப ரிலேட்டிவாக இருக்குது, ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சீனியர்ஸ் கிட்ட நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அவங்க வந்து ஜூனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது. இங்க இருக்க சீனியர்ஸ்ல வந்து உனக்கு ஒரு சீனியர்ஸ்ல வந்து இப்போ ஒன்று பர்சனலா பிடிக்கும்ல, இந்த மாதிரி சீனியர் இருக்காங்க அப்படின்றது என்ன பர்சனல் திங்ஸ் ஒன்று அப்படி சீனியர்னு சொல்லும் போது என்னக்கானா எனக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணா நான் வந்து சீனியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணுவேன். அவங்களும் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன், இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனாலே நான் வந்து ஆல்மோஸ்ட் சீனியர் கூட தாங்க நான் ஐ மீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் சீனியர்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்க கூட இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி தோணும், ப்ளஸ் ஃபியர் இருக்காது. அவங்க வந்து எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுவாங்க, இங்கே போ அங்கே போ. இதுக்கு முன்னாடி பாஸ்ல அவங்க இருந்திருக்காங்க, அதனால கைட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ஐ திங்க் அருண் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து அருண் பொறுத்த வரைக்கும் நான் அவனை பற்றி பேசி ஆகணும். எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து உஸ்பெகிஸ்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பட் இஸ் லிட்டில் பிட் ஃபேவரட் ஃபார் மீ. ஏன் ஃபேவரட்னா எல்லாருமே பேரண்ட்ஸ் தான் வந்து என்கிட்ட பேசுவாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் டேரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராம் எனக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி அப்படி தான் பேசுவாங்க. பேசி இந்த மாதிரி சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துடுவாங்க. பட் அருணை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவனே இண்டிவிஜுவலாக வந்து பேசி அவனே எல்லாம் பண்ணப்போ I felt he is someone with so much self-confidence அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒரு பையன் தனியாக வந்து, ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே வந்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கிறப்போ. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனே அவனே வந்து எல்லாமே பண்ணுறப்போ அவங்க வீட்டில் அவனை நம்புறாங்கன்னா அந்தளவுக்கு அந்த பையனுக்கு திறமை இருந்தால் தான் நம்புவாங்க. ஸோ அதெல்லாம் அவன் பண்ணுறப்ப எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து அந்த மாதிரி பேசினப்போ அந்த நான் பண்ணுறேன்க்கா, நான் காசு போடுறாங்க, நான் இது பண்ணுறேன்க்கா, அது பண்ணுறப்போ இன்னும் இந்த பையன் வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பேசல, எதுவுமே பேசல, இவனே எல்லாம் பண்ணுறேன்றான். என்ன எனக்கு நம்புற மாதிரி இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கவங்க தான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இவன் ஏதோ சும்மா பேசிகிட்டு இருக்கான் போலன்னு பார்த்தப்போ அவன் உண்மையிலே ப்ரொசீட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புகிறப்ப தான் ஐ தாட் ஓகே இந்த பையன் உண்மையாகவே பேசுகிறான் போல அப்படின்றப்போ ஐ ஃபெல்ட் ரொம்ப எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது வந்து அருண். ஸோ இஸ் லிட்டில் பிட் பர்சனல் ஃபேவரட் ஃபார் மீ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வந்தீங்க இங்கே வந்து உஸ்பெகிஸ்தானில் படிக்கிறீங்க இல்லை வேறு கண்ட்ரியில் வந்து படிக்கிறீங்கனாலும் அருண் மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ வராங்கன்னு பார்த்துப்பாங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க.
ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்களே என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. என் சேனலுக்கு ஒரு கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.